ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பாக்கியலட்சுமி. இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். கோபி இப்போ அவரோட வீட்டுக்கு வந்து ரேஷன் கார்டை கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாரு. நான் கொடுக்க முடியாதுடா அப்படின்னு கோபியோட அப்பா சொல்லிட்டாரு. செல்லியன்ட்ட சொல்லி ரேஷன் கார்டை எடுத்து கொடுக்க சொல்றாரு. அதெல்லாம் எங்க இருக்குன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாரு செல்லியன். கோபி சொல்றாரு, நான் மட்டும் இந்த வீட்டுல வேணா ரேஷன் கார்டுல மட்டும் என் பேர் வேணுமா அப்படின்னு கேக்குறாரு. கோபி அப்பா சொல்றாரு, அதை நாங்களே தேவையில்லை நீக்கிடுவோம்டா அப்படின்னு சொல்றாரு. எப்ப செய்வீங்க அப்படின்னு கோபி கேக்குறாரு. எங்களுக்கு தோணும் போது நாங்க செஞ்சுப்போம் அப்படின்னு சொல்றாரு கோபியோட அப்பா. கோபி அம்மா சொல்றாங்க, தேவையில்லாம இங்க இருந்து கத்திட்டு இருக்காத, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் வந்து என்ன ஏதுன்னு கேட்க வரணுமா, இங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க கோபிய. கோபி இப்ப வேற வழியே இல்லாம மறுபடியும் அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. கோபி ராதிகாட்ட போய் சொல்றாரு, இந்த உலகத்துல என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு சொல்றாரு. ரேஷன் கார்டு தானே வாங்க போனீங்க, எங்க கார்டு அப்படின்னு கேக்குறாங்க ராதிகா. கொடுக்கலையே அப்படின்னு கோபி சொல்றாரு. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன், இந்த மாதிரி நீங்க வெறும் கையை வீசிட்டு வருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. ரேஷன் கார்டை கூட உங்களால கொண்டு வர முடியல அப்படின்னு கோபப்படுறாங்க ராதிகா. இந்த தாலியும் உன் கழுத்துல கட்டுற வரைக்கும் என் மேல எவ்வளவு அன்பா ரொமான்ஸா பேசிட்டு இருந்த, இது கழுத்துல ஏறின உடனே நீ ஆளே மாறிட்ட ராதிகா அப்படின்னு சொல்றாரு கோபி. நீங்களும் தான் கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்காக அது பண்ணுவேன் இது பண்ணுவேன்னு சொன்னீங்க, ஆனா ஒண்ணு கூட நீங்க பண்ணவே இல்லை கோபி அப்படின்னு சொல்லி ராதிகாவுமே சண்டை போடுறாங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு ரேஷன் கார்டு கூட உங்களால கொண்டு வர முடியல அப்படின்னு சொன்னதே சொல்லிட்டு இருக்காங்க. உடனே கோபிக்கு கோபம் வந்துருது. போய் ரேஷன் கார்டோட திரும்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவரோட வீட்டுக்கு போறாரு. நேரா வீட்டுக்குள்ள போய் எல்லா செல்ஃப்லயும் தேடி பாக்குறாரு கோபி. இப்படி மறுபடியும் வந்து வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு பாக்கியா கேக்குறாங்க. ரேஷன் கார்டை கொடுத்துட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்க போறேன் அப்படின்னு கோபி சொல்றாரு. நான் போனதுக்கு அப்புறம் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல, டெய்லி டெய்லி பிரியாணி சமைக்கிறீங்க, வாசனை ஊருக்கே வருது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் என்னடா நீ போனதுக்கு அப்புறம் நாங்க என்ன மூலையில உட்காந்து அழுதுட்டு இருப்போம் நினைச்சியா அப்படின்னு கோபியோட அப்பா சொல்றாரு. செலியன்ட்ட கோபி அந்த ரேஷன் கார்டு எங்கடா அப்படின்னு கேக்குறாரு. செலியன் ஜெனிட்ட கேட்ட உடனே ஜெனி சொல்றாங்க, அங்க ஷெல்ஃப்ல இருக்க பர்ஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கோபி அந்த ரேஷன் கார்டை கையில எடுத்துடுறாரு. குடும்ப தலைவர்னு என்னோட போட்டோ இருக்கு, நான் தேவையில்லை, இந்த ரேஷன் கார்டு மட்டும் உங்களுக்கு தேவையா அப்படின்னு கேக்குறாரு. குடும்ப தலைவரா, ஏதாவது நான் அப்புறம் சொல்லிட போறேன் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. கோபி அப்பா சொல்றாரு, உனக்கு கொஞ்சமாவது வெக்கமான இருந்துச்சுன்னா அந்த கார்டை இங்கே வச்சுட்டு போ அப்படின்னு சொல்றாரு. உங்க பிள்ளைப்பா, உங்களை விட அதிகமாவே எனக்கு இருக்கு, ஆனா இப்ப ப்ரூஃப் பண்ணணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்னு கோபி சொல்லிடுறாரு. இதை போய் ஒரு காப்பி எடுத்துட்டு என்னோட பேரை இந்த ரேஷன் கார்டுல இருந்து நீக்கிட்டு நானே கொண்டு வந்து கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி அதை எடுத்துட்டு போயிடுறாரு. எழில்ட்ட அவங்க தாத்தா பாட்டி வர்ஷினி பத்தி பேசுறாங்க. ப்ரொடியூசர் பொண்ணு தானே அவ, இங்க வந்துட்டு போயிருந்தா ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கிறாப்பா அப்படின்னு சொல்றாங்க. அவ பணக்கார வீட்டு பொண்ணா இருந்தா கூட கொஞ்சம் கூட பந்தாவே இல்லாம நடந்துக்கிட்டாப்பா அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியா மாமியார் சொல்றாங்க, எனக்கு ஒரு யோசனை சொல்லட்டுமா, அந்த பொண்ணையே நம்ம எழிலுக்கு பேசக்கூடாது அப்படின்னு கேக்குறாங்க. பாக்கியா மாமனார் சொல்றாரு, உனக்கு வேற வேலையே கிடையாதா, ஏதாவது ஒரு அழகான பொண்ணு வந்தா உடனே மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருவியா அப்படின்னு கேக்குறாரு. பாக்கியா மாமியார் இப்போ எழில்ட்ட கேக்குறாங்க, நீ மனசுல ஏதாவது பொண்ணை நினைச்சிட்டு இருக்கிறியா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. பாக்கியா உடனே அமிர்தா பத்தி சொல்லிடாத அப்படின்னு கஞ்சாட காமிக்கிறாங்க. முதல்ல எதுவும் பண்ணிடாத எழில், நாங்க தான் உனக்கு பொண்ணு பார்த்து உனக்கு ஏத்த மாதிரி கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எழில் சொல்றாரு, என்னம்மா பாட்டி இப்படி பேசிட்டு போறாங்க அப்படின்னு கேக்குறாரு. அமிர்தா பத்தி எந்த உண்மையும் என்னால இப்போதைக்கு சொல்ல முடியாதுடா அப்படின்னு பாக்கியா சொல்லிடுறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.